வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பண்ண போகிறோம். வேர்க்கடலை சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக வறுத்து விட்டுருங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட ஒரு பத்து தேங்காய் வந்து இதை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இந்த வரமிளகாய் வந்து இது மாதிரி நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா போட்டோன்னே சிம்மில் வச்சுருங்க அடுப்பை, ஏன்னா அது ஒரு மாதிரி அடி பிடிச்சி கருகிடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. வேர்க்கடலையும் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான வேர்க்கடலை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு மதியம் லஞ்சுக்கு கொடுத்தனுப்பும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.